Hello everyone. இன்னைக்கு லாக்டவுன் ஸ்பெஷல் ஸ்பெக்டாகுலர் 7ல கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் அண்ட் நியூ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் டிக்கிள். ஸோ டிக்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னா கிச்சு கிச்சு காமிக்கிறது தான் வந்து டிக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார்கிட்டயாவது வந்து எனக்கு கிச்சு கிச்சு காமிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் டிக்லிங் மீ அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேற யாருக்காவது நம்ம வந்து நீ வந்து அவளுக்கு கிச்சு கிச்சு காமிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் டிக்லிங் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டாண்டிங். ஸோ டாண்டிங் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை அப்படிங்கிறது தான், அதாவது கஷ்டமான கடினமான அப்படிங்கிறதுக்கு தான் டாண்டிங் அப்படின்ற இந்த வார்த்தை சொல்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் அ டாண்டிங் டாஸ்க். ஸோ இட்ஸ் அ டாண்டிங் டாஸ்க் அப்படின்னா இது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறோம். டாஸ்க் அப்படின்றது வேலை அப்படிங்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஒர்க் அப்படின்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லாமல் இட்ஸ் அ டாண்டிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரேட். ஸோ ஹைட்ரேட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த நீர் சத்தை வந்து நம்ம கொடுக்குறதா வந்து ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து நிறையா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டயா சொல்லும்போது நம்ம சாதாரணமாக சொல்லும்போது ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே இதை வந்து நம்ம ஹைட்ரேட் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீ நிறையா உன்னோட உடம்புக்கு நீர் சத்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஒரு கேட்குறதுக்கே நல்லா இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது குட் இங்கிலீஷாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி யார்கிட்டயாவது ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் இப்படிலாம் சொல்கிறது வந்து கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கும் வந்து சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எப்போவும் எல்லார்கிட்டையும் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லாமல் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் இல்லை கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் எல். ஸோ எல் அப்படிங்கிறது என்னென்னா கத்துறது, ஷவுட் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, கத்தி பேசுறது கத்துறது, அதுதான் வந்து எல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஸ்டாப் எல்லிங். ஸ்டாப் எல்லிங் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா யாராவது வீட்டில் ரொம்ப சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதோ விளையாண்டுட்டு வந்து எல்லா பசங்க கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாப் எல்லிங் அப்படின்னா கத்துறதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் எல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன், கேட்ச் சம் ஜீஸ். கேட்ச் சம் ஜீஸ் அப்படின்னா என்னென்னா நான் வந்து கொஞ்சம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்ச் சம் ஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஐ எம் கோயிங் டு கேட்ச் சம் ஜீஸ் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். இல்லை வேறு யார்கிட்டயா சொல்லணும்னா யூ ஜஸ்ட் கோ அண்ட் கேட்ச் சம் ஜீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இங்கே வந்து ஜீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபபெட்டில் உள்ள நம்ம இந்த லெட்டர் வந்து ஆக்சுவலி அதோடைய ப்ரொனன்சியேஷன் வந்து ஜி. மித்த எல்லா கண்ட்ரிலையும் அது வந்து ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நம்ம மட்டும்தான் அதை வந்து ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம அந்த ஜெட் வர்ற எந்த வார்த்தையை எடுத்து பார்த்தாலும் அந்த வார்த்தை வந்து ஜி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஜீப்ரா அப்படின்னு பார்த்தா ஜி அப்படின்னு தான் இருக்கும். ஜீப்ரா, ஜிப், ஜிப்பர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஜி சவுண்ட் தான் இருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் ஜி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால இதை நம்ம சொல்கிறதுக்கு வந்து கேட்ச் சம் ஜீஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஜி ஓகே, பட் எதனால் பர்டிகுலராக இந்த ஜெட்ன்ற வார்த்தையை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த இந்த எழுத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா யாராவது தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வந்து காமிக்கிறதுக்கு வந்து அப்படியே வாய்க்கிட்டேருந்து ஜின்னு இப்படி ஜெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தூங்கும்போது இப்படி ஜின்னு கொரட்டை விட்டுட்டு தூங்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு கார்ட்டூன் வெர்ஷனில் வந்து இந்த ஜெட்டாக தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் ஜெட் இருக்கும். அதனால தான் கேட்ச் சம் ஜீஸ் அப்படின்னா நான் கொஞ்சம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ பெயின் இன் த நெக். ஸோ இட்ஸ் அ பெயின் இன் த நெக் அப்படின்னா கழுத்து வலிக்குதா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து எப்படி வந்து ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை, இது ஒரு தொல்லை பிடிச்ச வேலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது, எனக்கு இந்த வேலையோட பெரிய தலைவலியாக இருக்குது, அவனோட பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அதுக்காக நிஜமாக வந்து அவங்க தலையில் வந்து அடிக்கிறாங்கன்னு இல்லை, பட் நம்ம வந்து இந்த மாதிரி தொல்லை தர்ற விஷயத்த வந்து தலைவலியோடு நம்ம கம்பேர் பண்ணுவோம் தமிழில் பேசும்போது, இது பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அப்படின்னு. அதே மாதிரி அவங்க இங்கிலீஷில் சொல்லும்போது அதை வந்து கழுத்து வலியோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ பெயின் இன் த நெக் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் தொல்லை பிடிச்ச வேலை, இது கொஞ்சம் கஷ்டமானது, இல்லை கொஞ்சம் தொல்லை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது தான்
இட்ஸ் அ பெயின் இன் த நெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை வந்து நமக்கு இதுவே ஒரு சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம இதுக்குன்னு பெருசாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் தொல்லை தர மாதிரி இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ பெயின் இன் த நெக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் நாட் இன்டு இட். ஸோ ஐ எம் நாட் இன்டு இட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு இந்த விஷயத்தில் பெருசாக ஒன்றும் ஈடுபாடு இல்லை பெருசாக ஒன்றும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறது தான் ஐ எம் நாட் இன்டு இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஐ டோன்ட் லைக் இட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படியெல்லாம் சொல்லாமல் ஐ எம் நாட் இன்டு இட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் அழகாக சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் இன்டு இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இப்போ குவிஸ் டைம். இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லேருந்து நான் தமிழில் சொல்கிறத நீங்கள் டக்குன்னு இங்கிலீஷில் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நிறையா தண்ணி குடி. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கிச்சு கிச்சு காமிக்காத. நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப கஷ்டமான வேலை. நெக்ஸ்ட் ஒன், நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸ்லாம் உங்களால் உடனே கண்டுபிடிக்க முடிஞ்சுதா இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு மறக்காது, பேசும்போதும் ஈஸியாக இருக்கும். அண்ட் யார்கிட்டையாவது நீங்கள் சொல்லும் போதும் உங்களுக்கு வந்து மறந்து போகாமல் டக்குன்னு வந்து ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ மறந்து போச்சு அப்படின்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி வீடியோ ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் இங்கிலீஷ் லவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் புது விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம் நம்ம. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி வீடியோ அப்டேட் ஆனோடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து வீடியோ தேடி பார்த்தேன், நேற்று வீடியோ எனக்கு வரலை, எனக்கு தெரியல, எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.